மார்னிங் ஒரு ரைட் பிளான் பண்ணியிருந்தேன், மகாபலிபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிளம்பியாச்சு. 2 டைம் ஆயிடுச்சு. நண்டாச்சு தேட்டருக்கு. ஹோம், வீட்டுக்கு போகலாம். ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ப்ளாக் பண்ணுறது. ஃப்ரண்ட் கேமராவில் எப்படி ப்ளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்லாஸ்ட் இன்றைக்கி தான் அதுக்கு டைம் வந்துச்சு போல். ஐ திங்க் டுடே சண்டே 15th of November. ஆமாம், மார்னிங் ஒரு ரைட் பிளான் பண்ணியிருந்தேன், மகாபலிபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நேற்று என்னோடய கொலீக் ஒருத்தர் வரேன், என்னோட ஆஃபீஸ் கொலீக்கு. அவர்கிட்ட கூட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 5 மணிக்கு அலாரம் வச்சேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி காலையில் அலாரம் அடித்து எந்திரிச்சு பார்த்தா ஒரே மழை அடின்னு அடிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் போக முடியல. அப்படியே மூட் ஆஃபில் அப்படியே படுத்துட்டேன். சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சரி ஓகே படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கால் பண்ணால், சரி ஓகே 4 மணிக்கு படத்தை புக் பண்ணியாச்சு. இப்போயே மணி 3:40 ஆச்சு. நான் 20 minutesல படத்துக்கு போகணும். ஸோ ஓகே இதே அப்படி ஒரு ப்ளாக் பண்ணலாம், எப்படி தான் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்னா, இந்த கை ஆட்டி பேசுகிறாரு ஏன்னே தெரில, அது ஆட்டோமேட்டிக்காக வருது. ஓகே அப்படியே போயிட்டு ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கான், அவன் கூட சேர்ந்து அப்படியே போயிட்டு ஐ திங்க் நான் லாஸ்ட்டு மூவி வந்து February பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், February or January பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சைக்கோ அந்த மூவி தான் லாஸ்ட்டாக பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நியர்பை 10 மாதம் ஆச்சு தேட்டருக்கு போய். ஸோ தேட்டருக்கு போவோம் 10 மாதம் கழிச்சு எப்படி இருக்குது தேட்ரு. 300 நாள், நியர்பை 300 days. ஸோ போயிட்டு தேட்டர் எப்படி இருக்குது, எப்படி வந்து பக்கத்து சீட்டில் எப்படி தனித்தனியாக உட்காடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஸ், வீட்டு பக்கத்தில் எப்போவும் போல தான். ஐ திங்க் ராக்கி தேட்டர் தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. ஸோ ராக்கி சினிமாஸ் தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ ஓகே, போகிற வழியில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பாய். கிளம்பியாச்சு டுவர்ட்ஸ் தேட்டர். ஏற்கனவே நீங்கள் பார்த்த ரூட் தான் என்னோட 2 வீடியோலையும் வச்சு, அதனால் ரூட்டை கவர் பண்ண வேணாம். ஏன்னா தலைவர் தான் வண்டி ஓட்டுறாரு. எஸ், கிலோவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் ரூட்டை கவர் பண்ணாமல் சரி ஃப்ரண்ட் கேமரா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே லெட்ஸ் ட்ரை, டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். சரி அப்படியே போகிற வழியில் பார்ப்போம் தேட்டரில் போயிட்டு. அதெல்லாம் இல்லை. ஓ, இன்னைக்கு காலைல நான் போயிட்டு வந்தேன், ஆனால் ஹெல்மெட் போட்டிருந்தேன். வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். நான் சிலதை எடிட் பண்ணுவேன், சிலதை அப்படியே போட்டு விடுவேன். இப்போதான் கற்றுக்கிட்டு இருக்கேன்டா கொஞ்சம் கொஞ்சமாக. எடிட்டிங் தான் மச்சா கஷ்டமாக இருக்கு. அதோ அந்த தேட்டருக்கு தான் போக போகிறோம், ராக்கி தேட்டர். அட்லாஸ்ட் தேட்டர் வந்தாச்சு. டைம் ஆயிடுச்சு நினச்சிட்டே இருந்தோம், மணி 4 ஆச்சு. வந்தாச்சு, 5 நிமிஷத்தில் வந்துட்டோம். வந்தாச்சு தேட்டருக்கு. இந்த படத்துக்கு தான் போகிறோம். எஸ்,
இவன் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட ஐ திங்க் படத்தோட இன்டர்வல்ல சொல்றேன். ஹூ இஸ் திஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு 10 மாசம் கழிச்சு தியேட்டருக்குள்ள ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ இங்கே அந்த சீட் எல்லாம் பீப் சவுண்டு தான் போடணும் போலயே. Yes, now the interval time. Puff with popcorn சாப்பிடலாம். Then Mountain Dew. பாப்கார்ன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எக்ஸாக்ட்லி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. the second of time now time to snacks. படத்தை பற்றி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பற்றி சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. சத்தியமாக ஜென்ஸ் மட்டும் வாங்க. சத்தியமாக ஜென்ஸ் மட்டும் வாங்க, லேடிஸ் வராதிங்க. அப்புறம் இந்த பாப்கார்ன் இல்லைடா கப்பல் வரலாம்டா. ஆனால் பக்கத்து சீட்டில் ஆள் இல்லை. கப்பல் வரலாம். அவங்க மேரேஜ் ஆன மட்டும் வாங்க. Mountain Dew மேரேஜில் என்ன ஹஸ்பண்டுக்குள்ள பிரச்சனை தான் அவங்க கண்டிப்பாக வரலாம். வெல்கம். லெட்ஸ் வெளியே போயிட்டு படம் முடிச்சுட்டு தென் கண்டினியூ பண்ணலாம். பாய் பாய். மழை பெஞ்சிருக்கு. Rain come again. Let's going to home. வீட்டுக்கு போகலாம். ஹலோ மக்களே, என்னாச்சு படம் முடிஞ்சு. பட் ஆனால் ரிவ்யூவும் என்னோடய ஃப்ரெண்டு யார் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் ரெண்டுமே நான் சொல்லலை. ரீசன் என்னன்னா, என்னோடய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. மொபைலில் தான் நான் அந்த ப்ளாக் பண்ணுறேன். அது இல்லாமல் என்னென்னா, நான் வெளியே வந்து ஜஸ்ட் ஒரு கிளிப் எடுத்துகிட்டே இருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ரீசன் என்னென்னா, மார்னிங் சார்ஜ் போடலை. ஸோ அது இல்லாமல் நான் ரெக்கார்ட் பண்ணப்போ ஃப்ளாஷ் லைட் ஆன்லேயே இருந்திருக்கேன், நான் பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. தென் மூவி ரிவ்யூ என்னென்னா, ஓகே பார்க்கலாம், நல்லா இருக்குது மூவி. பட் இட் இஸ் 18 அடல்ட் மூவி, 18+. தென் அப்புறம் என் ஃப்ரெண்டு அது, அவன் நேம் வந்து ஐயப்பன். என்னோட டிப்ளமா ஃப்ரெண்டு, அம்பத்தூர் தான், என்னோடய வீட்டு பக்கம் தான் இருக்கான். தென் அவ்வளோதான். அவன் தான் இன்றைக்கி வாடா மூவி போகலாம், அவன் முந்தானே தான் வந்தான். ஸோ அதனால் வாடா போகலாம் அப்படின்னு சொன்னனால சரி போயிட்டு தென் போகிறேன். சரி வீடியோவோட எண்டிங் இல்லாமல் ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்காதே அப்படின்னு தோணுச்சு. சரி அதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்டிங் வீடியோ. ஆமாம் மக்களே, எஸ். அடுத்து கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். அண்ட் தென் என்னோடய மெமரிஸை நான் ஒரு நாளும் என்னென்னா ஒரு நாளும் சேவ் பண்ணணும்னாலும் ஜஸ்ட் சம்திங் நம்மளோட மெமரிஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு தான். சரி இந்த சேனலை போடுவோம் அப்படின்னா, சரி நம்ம போடுறத அப்படியே யூடியூப்பில் போடுவோம் அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே மக்களே, ஹாவ் அ குட் டே, ஈட் அண்ட் ஸ்லீப், பாய் பாய்.